ஜம்மு காஷ்மீரின் பஹல்காமில் கடந்த ஏப்ரல் 22ஆம் தேதி பாகிஸ்தான் ஆதரவு பயங்கரவாதிகள் அப்பாவி பொதுமக்கள் 26 பேரை சுட்டுக் கொன்றனர். இதைத் தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தான் உறவு மேலும் விரிசல் அடைந்தது. இதனால் 3 மேற்கு நதிகளின் நீரை பகிர்ந்து கொள்ளும் சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தையும் இந்தியா நிறுத்தி வைத்தது. இந்த நிலையில் இந்தியாவை தொடர்ந்து தாலிபான் ஆளும் ஆப்கானிஸ்தான் அரசும் அணைகள் கட்டி பாகிஸ்தானுக்கு தண்ணீர் வழங்குவதை கட்டுப்படுத்த திட்டமிட்டுள்ளதாக அந்நாட்டின் தகவல் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பாகிஸ்தானும் ஆப்கானும் 2000 கிலோமீட்டர் தூரத்திற்கு துராந்த் கோடி என அறியப்படும் எல்லையை பகிர்ந்து கொண்டிருக்கின்றனர். இந்த எல்லை பகுதியில் வேலி அமைப்பது தொடர்பாக இரு தரப்புக்கிடையே மோதல் இருந்தது. இந்த நிலையில்தான் இது தொடர்பாக ஆப்கானிஸ்தானும் பாகிஸ்தானும் கடந்த சில நாட்களுக்கு முன்பு தாக்குதல்களை தொடர்ந்தன. இந்த தாக்குதலில் இரு தரப்பிலும் 200க்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டனர். இதற்கிடையே கத்தார் மற்றும் துருக்கியின் மத்தியஸ்தத்தின் பேரில் அமைதி பேச்சுவார்த்தை நடைபெற்று போர் நிறுத்தம் அமலானது. இந்த சூழலில் குனார் ஆற்றில் அணைகள் கட்டுவதை விரைவில் தொடங்கவும் உள்நாட்டு நிறுவனங்களுடன் ஒப்பந்தங்களில் கையெழுத்திடவும் உச்ச தலைவர் அகுன்சாதா அமைச்சகத்திற்கு அறிவுறுத்தியதாக ஆப்கானிஸ்தான் நீர் மற்றும் எரிசக்தி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த நடவடிக்கைகள் அனைத்தும் எல்லை மோதலுக்கு பிறகு இத்தகைய நடவடிக்கையை ஆப்கான் அரசு எடுத்திருப்பதாக கூறப்படுகிறது. தாலிபான் ஆட்சியின் இந்த முடிவு வெளிவிவகார அமைச்சர் மவ்லவி அமீர்கான் முத்தாகி இந்தியாவிற்கு வருகை தந்த ஒரு வாரத்திற்கு பிறகு வந்துள்ளது. மேலும் பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் முறையான இருதரப்பு நீர் பகிர்வு ஒப்பந்தம் எதுவும் இல்லை. அதே நேரத்தில் 2021ஆம் ஆண்டு தாலிபான்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்த பிறகு அந்நாட்டின் நீர் இறையாண்மையை உறுதிப்படுத்துவதற்கு முன்னுரிமை அளித்து வருகின்றனர். நாட்டின் நதி அமைப்புகளை எரிசக்தி உற்பத்தி, நீர்ப்பாசனம் மற்றும் அண்டை நாடுகளை சார்ந்திருப்பதை குறைப்பதற்காக அணை கட்டுமானம் மற்றும் நீர்மீன் மேம்பாட்டுக்கான திட்டங்களை துரிதப்படுத்தி வருகின்றனர். 480 கிலோமீட்டர் நீளமுள்ள குனார் நதி வடகிழக்கு ஆப்கானிஸ்தானின் இந்து குஷ் மலைகளில் பாகிஸ்தான் எல்லைக்கு அருகில் உள்ள புரோகில் கணவாய் அருகே உள்ளது. இது குனார் மற்றும் நங்கர்ஹார் மாகாணங்கள் வழியாக தெற்கே பாய்ந்து பாகிஸ்தானின் கைபர் பக்துன்குவாவில் கடந்து ஜலாலாபாத் நகருக்கு அருகில் காஃபூல் நதியில் கலக்கிறது. குனார் பாகிஸ்தானில் சித்ரால் நதி என்று அழைக்கப்படுகிறது. குனார் நதி பாயும் காஃபூல் நதியானது ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான மிகப்பெரிய எல்லை தாண்டிய நதியாகும். காபூல் நதி அட்டோக் அருகே சிந்து நதியுடன் இணைகிறது மற்றும் பாகிஸ்தானின் குறிப்பாக அதன் கைபர் பக்துன்குவா மாகாணத்தின் நீர்ப்பாசனம் மற்றும் பிற நீர் தேவைகளுக்கு முக்கியமானது. சிந்து நதியை நிறுத்திய இந்தியாவை தொடர்ந்து தற்போது ஆப்கானிஸ்தான் அரசு எடுக்கும் நடவடிக்கைகள் நிச்சயம் பாகிஸ்தானை பாதிக்கும் என்றால் அது மிகையல்ல.